நம்மளே ஒரு மகிழ்ச்சியான செய்தி எப்படி என்று பார்த்தோம் என்றால், முந்தைய ஒரு காலத்தில் புலம்பெயர்ந்த தேசத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு புரோகிராம் நடத்த இருந்தால் அது தமிழ்நாட்டு தமிழர்கள், தமிழ்நாட்டு நடிகர்கள், தமிழ்நாட்டு பாடகர்கள் வருவார்கள். ஈழத்தமிழர்களே நாங்கள் மதிக்கிறதே இல்லை. அதாவது புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அங்குள்ள கலைஞர்களை மதிக்கிறதே இல்லை. ஏனென்றால் அந்த தமிழில் கதைச்சு என்னத்தை என்ற மாதிரி ஒரு பின்பத்தை அந்த காலத்தில் எப்படி யாரோ ஒருவர் இந்த தொழிலுக்காக உருவாக்கினாரோ என்னென்று தெரியல. ஆனால் பேந்து ஈழத்தமிழர் கதைக்கும் தமிழ்தான் சிறந்தது. அதாவது தமிழ்நாட்டு தமிழர் கதைக்கும் தமிழ், அதாவது தமிழ் தான், ஆனால் அதுக்கு தமிங்கிலமும் கலக்கப்பட்டிருக்கு. அதாவது ரைஸ் என்று சொல்வார்கள், நாங்கள் சோறு என்று சொல்வோம். பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள், நாங்கள் வடிவு, அழகு, வடிவு என்று சொல்வோம். அப்படி கொஞ்ச வசனங்களை நாங்கள் பாவிக்கும் பொழுது அன்று சிரித்தார்கள் பல தமிழர்கள். இன்று அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தா, அதாவது யாழ்ப்பாணத்தில், அதாவது ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களை, அதாவது உங்களுக்கே தெரியும், அக்குட்டி, பிச்சுமணி, இந்த இரண்டு பேரும் எப்படி உருவானார்கள்? ஒரு டிக்டாக், இந்த யூடியூப் என்ற பிரபலமாகி, ஸோ அவர்களின் வசனம் முழுக்க ஈழத்தமிழற்ற வசனம். அதாவது தமிழர் கதைக்கும் வசனம் இல்லை, ஈழத்தமிழர் கதைக்கும் வசனம். ஸோ அப்படி ஒரு வசனம் ஒரு மேடைக்கு எடுபடு தண்டேக்கில் அவர்களின் நடிப்பு, அவர்களின் வசன அமைப்பு, அவர்களின் திறமை, ஸோ அதை உருவாக்கினார்கள். இன்றைக்கு ஈழத்தில் இருந்து ஆஸ்திரேலியா வரையும் பறந்தார்கள். ஸோ இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்தால் அவர்களை சுற்றி மக்கள் ஒரு எப்படி ஒரு தமிழ்நாட்டு நடிகர்கள் வந்து நிற்கிறார்களோ அதே மாதிரி மக்கள் கூடி அவர்களை பார்க்கின்றார்கள், அவர்களை கையெழுத்து கேட்கின்றார்கள், ஆட்டோகிராஃப் கேட்கிறார்கள், அப்படி பல விடயங்கள், வீடியோ எடுக்கிறார்கள், ஃபோட்டோ எடுக்கின்றார்கள். பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கே தெரியும், முந்தைய ஒரு காலத்தில் எங்களுக்கு பாடினா உண்மையை சொல்லப்போனால் ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம். ஸோ அவரை நாங்கள் எப்போ மதிக்கிறோம், இன்றும் மதிக்கிறோம். அப்படி ஒரு அருமையான பாடகர். ஸோ அவரை கூப்பிட்டா இங்கே கூட்டம் கூடும். ஆனால் இப்போ அது தலைகளாக மாறி ஆரண்டு பார்த்தால் நாங்கள் வாய்ஸன் நம்மட பொடிகளை கூப்பிட்டா தான் இப்போ கூட்டம் புலம்பெயர்ந்த தேசங்களில் வருதுன்றையிலே மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்படி எங்கண்ட இனம், எங்கண்ட ஈழத்தில் பட்ட துன்பம், அதாவது அதெல்லாம் இப்போ ஏதோ ஒரு வகையில் இன்பமாக மாறி ஒவ்வொரு நட்சத்திரங்களாக காமெடி நடிகர்கள், அதாவது பாடகர்கள், பாட்டு எழுத்தாளர்கள், ஸோ பல நடிகர்கள் அப்படி என்று உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள் ஈழத்தில். ஸோ அவர்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்களுக்கு என்றது சினிமாவை உருவாக்கும் காலம் வெகு தூரம் இல்லை. அதற்காக நாங்கள் தமிழ்நாட்டு சினிமாவுக்கு எதிரிகளும் இல்லை. அதற்காக தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் பிரிய போகிறதும் இல்லை. அதாவது நாங்கள் எப்படியோ தொப்புள் கொடி உறவுகள் என்றெல்லாம் மாற்று கருத்தில்லை. ஆனால் நாங்களும் நிலை கொண்டு நிற்க வேண்டும். அதாவது நாங்கள் செய்யும் எங்கண்ட இனப்பற்றோடு நாங்கள் செய்யும் விடயங்கள் இந்த உலகுக்கு தெரிய வேண்டும். அதுதான் தமிழர்கள், ஈழத்தமிழர் என்ற கொள்கை. அதைத்தான் இப்போ அவர்கள் அந்த ஈழத்தமிழில் கதைச்சு, அந்த தமிழில் கதைக்கிறது, அதாவது பேசுறது, அதுவள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் புலம்பெயர்ந்து இருக்கிறவர்கள் ரசித்தது என்னவோ தமிழ்நாட்டு தமிழைத்தான். ஆனால் பேந்து தான் விளங்கிச்சுது உம்மத்தமிழை நாங்கள் கதைக்கிறோம், ஏன் போலித்தமிழை ரசிப்பான் என்று. இதை பற்றியான கருத்தை நீங்கள் எழுதுங்கள். வளர்க ஈழத்தில் உள்ள கலைஞர்கள்.